அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நமக்கு நிஃப்டி எந்த மாதிரி டைரக்ஷன் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி எந்த மாதிரி டைரக்ஷன் ரிவர்சல் ஆயிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஸ்கேன், அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்கேனோட ப்ரீமியத்தில் கிடைச்ச லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? நமக்கு ஸ்மார்ட் சார்ட் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு 24,000 அப்படிங்கிற லெவல்ஸ்ல ஓப்பன் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்ட்ரைக் 24,000 காலும் 24,000 புட்டும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா 24,000 பிரேமத்தோட ஹையோட லெவல்ஸ் நமக்கு புட் சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 23,900 சரிங்களா? அந்த பிரீமியம் காலோட பிரீமியத்தோட ஹையை நமக்கு இந்த சார்ட்லயே மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 3 லெவல்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது காலோட பிரீமியத்தில் உண்டான கையை நமக்கு புட்டுலையும், புட்டுல உண்டான லோ கால்லயும் மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதான் லெவல்ஸ் எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க, எங்க இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறது 5 மினிட்ஸ்ல லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்த ஹை அண்ட் லோ லெவல்ஸ் தான் அங்கே எடுத்திருக்கோம். மற்றபடி அடிஷனலா லெவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ராங்கா மூமெண்டம் ஒரு லெவல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாம பிலோ போயிருக்கு அப்படின்னா அதை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக அடிஷனல் லெவல்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் போதுமானதாக இருக்கும். சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறீங்க பார்த்தோம்னா நமக்கு நீங்க எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீஸ்டோட க்ளோசிங் பிரைஸ் பிலோ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு இந்த இடத்த என்ன பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு புட்டோட பிரீமியம் பார்த்தோன்னா இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கா கால்ஸ்ல செல் பண்ணிக்கிற காலோட பிரீமியம் ஸ்ட்ராங்கா செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? ப்ரீஸ்டோட ஹைலியே இருந்து நம்ம பார்த்தோன்னா செல்லிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு 1 o'clock ஃப்ரீ ஸ்டேவோட பார்த்தோன்னா 24,300லயே செல்லிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கிருந்து பார்த்தோன்னா நமக்கு 24,150 அந்த லெவல்ஸ்க்கு நியரஸ்டா க்ளோசிங் கொடுத்தாங்க. அதாவது ப்ரீ ஸ்டேவோட க்ளோசிங் கொடுத்துட்டு நமக்கு ஒரு கேப் டவுன் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. அங்கிருந்து பார்த்தா நமக்கு ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு இந்த இடத்த எந்த மாதிரி இடத்துல ரிவர்சல் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? நமக்கு எடுத்திருக்க ஸ்ட்ரைக் பார்த்தா 24,000 கால புட்டு எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு எந்த மாதிரி ஓப்பனிங்லேயே பார்த்தோன்னா நமக்கு 24,000 புட்டோட பிரீமியத்தோட லோக்கு பிலோ போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது புட்டோட பிரீமியத்தோட லோக்கு பிலோ போயிருக்காங்க அப்படின்னா 24,000 காலோட பிரீமியத்துக்கு ஹைக்கு மேலே பிரீமியம் புட்டோட பிரீமியம் டிராவல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரி, அதாவது காலோட பிரீமியத்தோட ஹைக்கு மேலே புட்டோட பிரீமியம் 24,000 பிரீமியம் டிராவல் பண்ணும்போது பார்த்தா நமக்கு இங்க இருந்து பார்த்தோன்னா ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தா அடுத்தடுத்த ஹைக்கு மேலே நமக்கு மூமெண்டம் போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். 23,900 ஹைக்கு மேலே பார்த்தா நமக்கு புட்டோட பிரீமியம் வின் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். 24,800 ஹைக்கு மேலே பிரீமியம் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இந்த இடத்த நமக்கு எங்க ரிவர்சல் ஆகுவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரி, அங்கிருந்தா நமக்கு என்ட்ரி பிளான் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, நமக்கு ஸ்ட்ராங்கா டவுன் கொடுத்துட்டு நமக்கு இன்சைட்ல போயிருக்காங்க. 23,900 புட்டோட பிரீமியத்துக்கு இன்சைடு போயிருக்காங்க. லோகு இன்சைடு பிரைஸ்க்கு இன்சைடு போயிருக்கும்போது பார்த்தா நமக்கு 23,900 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு சரிங்களா? நமக்கு அந்த ஹைக்கு 23,900 ஹைக்கு காலோட பிரீமியத்தோட ஹைக்கு பிலோ போகும்போது பார்த்தா நமக்கு இந்த பிரீமியம் பார்த்தா நமக்கு அபோவ் போயிருக்கு. அப்படிங்கும்போது இங்கிருந்து 227ல போயிருந்துன்னா நமக்கு ஒரு காலுக்கு உண்டான டைரக்ஷன் பார்த்தோன்னா நமக்கு ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஒரு 40 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல்ஸ்லேயே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அந்த க்ளோசிங் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க, க்ளோசிங் பிலோ வச்சுட்டு நமக்கு ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு இந்த இடத்துல மேஜரா பார்க்கக்கூடிய டைரக்ஷன் பார்த்தோன்னா நமக்கு ஒரு டவுனுக்கு உண்டான டைரக்ஷன்ல
புட்டோட ப்ரீமியத்தை பார்க்கணும். அப்படிங்கும்போது ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிற அப் ட்ரெண்டுக்கு உண்டான டைரக்ஷன் மூவ்மெண்ட்டுக்காக நமக்கு வந்து பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா எந்த லெவல்ஸ்ல இருந்து ரிவர்சல் ஆகுறாங்க அப்படின்னு காலோட ப்ரீமியம் எந்த இடத்துல இருந்து பொசிஷன் வந்து கவர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து 24,000 காலோட ப்ரீமியம் எடுத்திருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து மேஜரா வந்து பார்த்தோன்னா இங்க வந்து லெவல்ஸ்ல இருந்து வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து பிலோ வந்து போயிருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் பார்த்தா இந்த லெவல்ஸுக்கு அப்போ வந்து ஸ்ட்ராங்காக வந்து சஸ்டெயின் ஆகலை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இந்த லெவல்ஸுக்கு நமக்கு வந்து இந்த லெவல்ஸ்லேருந்து சஸ்டெயின் ஆயிருக்காங்க, பிலோ வந்து சஸ்டெயின் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த லெவல்ஸுக்கு அபோவ் போகல, அதாவது ரெசிடென்ஸ்க்கு அபோவ் போகல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து தான் நமக்கு வந்து அடிஷனல் லெவல்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து என்ன பண்ணணும், 24,000 காலோட ப்ரீமியம் பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஏடிஎம்மாக எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கே எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து அதை ஓடிஎம் ஸ்ட்ரைக்கே எடுக்குன்னா நமக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து வேற ஸ்ட்ரைக் ஏதாவது 24,100 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரைக் பார்த்தோன்னா ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கும். சரிங்களா, அப்படிங்கும்போது இந்த இடத்த வந்து பார்த்தோன்னா நமக்கு 24,100 காலோட ப்ரீமியம் எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்படிங்கும்போது காலோட ப்ரீமியம் எடுக்கிறோம்னா நமக்கு வந்து இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக் பார்த்தோன்னா 24,100 ப்ரீமியத்து கூட பிலோ வந்து போகக்கூடாது. அப்படிங்கும்போது ஒரு லெவல்ஸ் பிலோ வந்து போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். 108 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து எந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம ஒரு 24,100 ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் இருக்கிற ஒரு சிங்கோட லோவையோ ஹையோ வந்து நமக்கு வந்து இந்த இடத்த வந்து லெவல்ஸ் அடிஷனல் லெவல்ஸ் எடுத்து வந்து இங்கிருந்து வந்து பிலோ போனாங்கன்னா நமக்கு வந்து ஃபர்தரா இந்த ஸ்பாட் சார்ட் ஸ்பாட் சார்ட்டுங்க அப்படிங்கிறீங்க வந்து அப்புக்கு உண்டான டைரக்ஷன், புட்டோட ப்ரீம் பார்த்தோன்னா ஒரு டவுனுக்கு உண்டான டைரக்ஷன்லையும் வந்து இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஓகே, நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகிறாங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து ஒரு காலுக்கு உண்டான டைரக்ஷன் தான் பார்க்க போறோம். சரிங்களா, வந்து இந்த இடத்துல வந்து காலுக்கு உண்டான டைரக்ஷன் தான் பார்க்க போறோம். அப்படிங்கும்போது புட்டோட ப்ரீமியம் டிராப் ஆகணும். சரிங்களா, அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து லெவல்ஸ்ல வந்து 24,100 அப்படிங்கிற ப்ரீமியத்தை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க பாருங்க, நமக்கு வந்து இங்கேயே ஃபர்ஸ்டே லெவல்ஸ் கிடைச்சாங்க. இந்த ஹைக்கு பிலோ வந்து 24,100 ப்ரீமியம், அதாவது ஓடிஎம் ப்ரீமியத்தோட ஹைக்கு பிலோ வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் வந்து போகக்கூடாது. சரிங்களா, அந்த 110க்கு பிலோ வந்து நமக்கு வந்து இந்த ப்ரீமியம் வந்து ஸ்ட்ராங்கா வந்து க்ளோஸ் வந்து பிலோ போகக்கூடாது அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த லெவல்ஸ்ல இருந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் வந்து மூவ்மெண்ட் வரும், அப்பு உண்டான டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா, இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு அப்புக்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிருந்து லெவல்ஸ்ல வந்து எடுத்துட்டு இங்கிருந்து அப்படியே டைரக்ஷன் வந்து கிராஜுவலா மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும், கால் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது, புட் சைடில் ஒரு டிராப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து 5 மினிட்ஸ் ஓப்பனிங் கொடுக்கக்கூடிய 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை அண்ட் லோ பேஸ் பண்ணிட்டு தான் எடுத்திருக்கோம். சரி, சப்போஸ் வந்து இங்க வந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எதனால வந்து நமக்கு வந்து ஒரு டிராப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து லோ பிரைஸ் பிலோ வந்து போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இங்க இருந்து வந்து லோ எடுத்திருக்கோம். சப்போஸ் வந்து இங்க ஹை போறாங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரீமியம் பார்த்தோன்னா நமக்கு வந்து டிராப் ஆகும்போது பார்த்தோன்னா இவங்க வந்து மேலே போகுது, இவங்க டிராப் ஆகும். அப்படிங்கும்போது இது இங்க வந்து ஹையை வந்து இங்க வந்து டிராப் பண்ணிடுவோம், அப்படியே வந்து ஹையை வந்து மாத்தி போட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, வந்து டிராப்புக்காக லோ எடுத்திருக்கோம், இங்க வந்து நமக்கு வந்து ஹை போகிறதுனால காலோட ப்ரீமியோட ஹையை வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, லெவல்ஸ் வந்து மாறுற மாதிரியும் இங்கே ஹை எடுக்கிற மாதிரி இங்கே லோ எடுக்கிற மாதிரியும் வந்து டைரக்ஷனை பொறுத்து வந்து நமக்கு வந்து லெவல்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் வந்து லெவல்ஸ் ஹை அண்ட் லோ மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 5 மினிட்ஸ் அது வந்து பார்த்தோன்னா அடிஷனல் வந்து லெவல்ஸ் வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக அடிஷனல் ஸ்ட்ரைக்கை வந்து ஆட் பண்ணிட்டு நமக்கு வந்து இவங்க வந்து இந்த அளவுக்கு பிலோ வந்து போறாங்களா அப்படிங்கிற பேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ணி ஒரு அப் உண்டான டைரக்ஷனையும் ஒரு டவுன் உண்டான டைரக்ஷனையும் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நமக்கு வந்து எண்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது.